எல்லாம் சொல்றோம். ஆனா எந்த கவர்மெண்ட் பின்னாடி யாருக்கு தெரியும்? மச்சான் மச்சான் வண்டி நீ ஓட்டிக்கிறியா? வண்டி உள்ள ஓட்டின்னு வண்டி ஓட்டின்னு வரேன். என்ன ஓட்டணும்? ஆளு இறங்குதுன்னா கம்பெனிக்கு இறங்கிட்டே எப்படி ஆள் இருக்கு? மக்காலாம் சரியா? மக்கா ஓட்டு எப்படி அக்காலாம் இல்ல மாமா. மாமாவை கூட்டுமே. இந்த மாமா எங்க போய் ஆயுது செய்யுது? அது எங்க போய் ஆயுதா தெரியல. கூட்டு போகலாமா? மாமா மச்சான் நில்லு. குட்டி சவத்தான் அப்படியே ஜெராக்ஸ் சமையே நாங்க எங்க மச்சான் எவ்வளவு நாள் நாங்க வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பயிருப்பா இவரு என்ன பார்த்து வார்த்தா பணம் ஒதுக்க பார்த்தா ஒதி மரமே கையை கைட்டு வச்சு அடிப்பேன். கையை கைட்டு வச்சு அடிப்பியா? ஆமா அங்கதான் உட்காந்து 3 வீடு வச்சுக்கிது சாப்பாடு. நீ போலியா? ஓ பிராமணாலா? உருளைக்கிழங்கு வெய்ய, கோச்சு வெய்ய, அப்பளம் வெய்ய, ரசம் ஊத்து, மோர் ஊத்து, காரம் பண்ண மாட்டாங்களா இல்லையாமா? அதெல்லாம் உண்டு. எங்க சாப்பிட்டியா இல்லையா? எல்லாத்தையும் வச்சு மொத்தமா குழப்பியா மொத்தமா குழப்பியா குழத்து அந்த சுவை அப்புன்னு அரிசியா இங்க அறிய போறான். எப்படி தோட்டம் தெரிகிறது? இவர் யார் யாரும் சொல்றாரு? நீ குஞ்சு பாருடா. குனிந்து பார். நீ குஞ்சு பாருடா. யார உருவம் அதெல்லாம் எழுத கூடாது. அதெல்லாம் என்னது கேட்கறீங்க? அவர் அடிக்கிறதுக்கு ஒரு தகுதி அதெல்லாம் போடாத. அவர் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாருன்னா உயிர் போயிடுச்சுங்க. உயிர் போயிடுச்சு மச்சான். உன்னை அடிக்கலாம் மச்சான். குளித்து பார்க்கணும். இவர் யார் தெரியுமா? இப்ப வர ஆளு இல்லையா? எப்போது வர மாட்டவா? இன்னும் ஒரு 5-6 மாசம் மாசம் நல்ல புண்ணாத்து பின்னாத்து தள்ளி நேரத்துல அருமையா வரீங்க. எப்படியே பை மாறிக்கிறேன். உதர்வாயோ சொன்னாரு வெட்டிக்கு வை விடுறான். நல்ல காலம் பாருங்க. இந்த வீட்டுல சட்டமா சொல்றா ஆயாவுக்கு குண்டு முள்ள போறது குண்டு முள்ள நீ புடுமுடி இருக்கும். காஞ்சி யாரு இறங்க என்ன பாரு மச்சான் இவரா இருக்கும். காஞ்சி ஊத்துல குரடம் சேருவாங்க. கருட சேருவாய். கருடல தூக்கிட்டு போறாங்களே. பெருமாளை தூக்கி போவார். பெருமாளை தூக்கி போவார். கருடன் பெருமாளை தூக்கி போறாரு. பெருமாளும் கருடன் தூக்கி போறாரு. சரி அங்க வந்தா இவரை பார்த்தேன். பின்னாடி தேரு அதுக்கு முன்னாடி யானை 2 போச்சு பாரு. இவர் யார் தெரியுமா? சின்ன காஞ்சிபுரம் சேசம நாயுடு தம்பி யசம நாயுடு கிருஷ்ணம நாயுடு கேள்விப்பட்டீங்க தம்பியா? ஆமா யசம நாயுடு இருந்தாரா இல்லையா மாமா? பிஸ்கட் சாப்பிடுறியா? உடல்நிலை சரியில்லை. இப்ப நாங்க 2 பேரும் உள்ள அந்த சினிமாவை படுத்து எழுதுனா சிறப்பு. ஏன்னா நான் எங்க மாமாவுக்கு தையல் கேட்பேன். யசம நாயுடு இவரு யானை என்ன பண்ணு தெரியுமா? இவரு யானை மேல உட்காந்துக்குவாரு. யானை என்ன பண்ணுவோம்? வாழைப்பழத்தை வாங்கி இவர் கையில கொடுக்கும். துட்டு வாங்கி வாயில போட்டுக்கும். வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடும். பைசா வாங்கி
இங்க மட்டும் இல்ல, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு, செய்யாறு பஸ் ஸ்டாண்டு. நான் வச்சுக்கிறேன். நீ அவன் காட்டு வாய் மச்சான். சொல்லு சொல்லு மச்சான். மச்சான் உன் வேலையை நீ காட்டுறப்பா. உன் வேலையை நான் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு, செய்யாறு பஸ் ஸ்டாண்டு, வந்தவாசி பஸ் ஸ்டாண்டு, மாங்கால் ரோடு, பெருநகரி பஸ் ஸ்டாண்டு. ஆமா, என்ன பண்ணுவாரு? இதெல்லாம் போயிட்டு யார் யாரு? இவரு மட்டும் இல்ல, இவரு, இவங்க பொண்டாட்டி, இவங்க பொண்ணு, 3 பேரும். என்ன தெரியுமா? என்ன செய்வோம்? கரெக்டா பண்ணுவோம். நல்லா பாத்துக்கோ, நல்லா பாத்துங்க. நல்லா பாரு மச்சான். இவரு சாதாரண ஆள் கிடையாது. மானாமதியில வந்து ஊசி போடுறாரு, கவர்மெண்ட் வேலை செய்யறாரு இவரு. மச்சான் மச்சான் பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க? பிளட் டெஸ்ட் இல்லையா? பிளட் டெஸ்ட் கூட ஸ்டூல் போட்டு டெஸ்ட் எடுத்துறாரு. இது மாதிரி போட்டு இவங்க பொண்டாட்டிக்கு தான் பெரிய வேலை. என்ன வேலை தெரியுமா? கைத்துல ஒரு டோமர் ஒண்ணு மாட்டிக்கிறேன். இப்படி மாட்டிக்கிறேன். கைத்துல ஒரு டோமரம் இது வரைக்கும் தொங்கும். எப்படி தெரியுமா? டாயின் 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 டாயின். அவங்க பொண்டாட்டி அடிக்கும். இவங்க பொண்ணுக்கு என்ன வேலை தெரியுமா? அவங்க இதுதான் பாத்துக்கிறீங்க இல்லையா? இந்த பண்றானா? ஆமா, காஞ்சிபுரத்துல நர்ஸ் ஒண்ணு வந்து பாத்துக்கிறீங்க. தெரியுமா? எனக்கு என்ன கொடுத்தாலும் சரி சரி என் மச்சான சொல்லு உண்டு எந்த இங்க ஆமா அவன் இங்க சரி 108 பேரை பார்த்து 105 பேர் அப்பா அம்மாவுக்கு சாப்பிட்டு வேற வேலையே கிடையாது. என்னடா வேலை? இப்ப நான் சொல்றேன், எதிர்க்கு மச்சான் அடிக்காத. அது நான் இங்க வந்து முன்ன காட்டுறேன். முன்ன வரும் ஏங்க அம்மாவுக்கு பால் வந்தது. உமது தாயா உமது தாயா அப்படி சொல்லு. உமது தாயா பேச்சு பேச்சு வரணும். எந்த இங்கிருந்து வரும்? ஆமா, எங்க மச்சானுக்கு அங்கிருந்து போனோம். எங்கிருந்து போனோம்? உமது தாயா உமது தாயா மாத்தா நான் கல்லற பேச்சு பேச்சு வரணும். சரி சொல்லு உண்டு சொல்லு எந்த மொத்தம் அங்க என்ன ஆச்சாலும் அவங்க எல்லாம் வந்தான் குழந்தைகிறானே அடிக்காதுவா. சரி ஏங்க எங்க அம்மா வயசுல நாங்க 2 பேர் போறோம். 2 பேர் வந்தீங்க. கொடலூர் மாதிரியத்தான் மாறி போடுது. கொடலூர் மாதிரி எங்க அம்மாவுக்கு எங்க அம்மா என் ஒரு ஆளுக்கே பால் கொடுக்க முடியல. ஆமா, இப்பெல்லாம் பால் கொடுத்தா அவங்க ஆயுள் குறைச்சு போட்டு ஊசி போட்டு குழந்தைகளை மறக்கடிச்சிடுறாங்க. எங்க அம்மா எனக்கு பால் கொடுத்து பாரு. ஆமா, மூஞ்சி எப்படி போச்சு அப்படி போயிட்டு எங்க அம்மா ஆயிட்டாங்க.
போட்டு விட்டாங்களா? போர் போடுற இடமாடாது. நீ 104. ஆமா. உங்க தங்கச்சா தங்கை 105. ஆமா. அப்படி பிறந்தால் நான் யாருக்கு துணைவன்? அந்த துரியாதைக்கே உண்டானே. அப்படி இருந்தாலும் நான் நம்பினவரை என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க? என்னை நம்புவவரை என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி முத்தி மோட்சம் அளிப்பு. ஆமாங்க. நம்பாத பேர் வகையை பல்லமெடுத்து தள்ளி மூடுவாரை போட்டு அவரை கொன்று விடுவீங்க. எங்கிருந்து வருகின்றாய்? உங்க மருமகன் மறுபடியும் எடுத்திருக்க. ஆமா. வர்த்தனமாமா இந்த ஆழி என்று சொல்லக்கூடிய உலகத்திலே மென்மேலும் வாழ வேண்டும். அப்படி இருந்தாலும் ஆமா இல்லனா என்னடா இது ஒரு ஒரு மயிரும் புடுங்க முடியாதுங்க. தெரியுமா எல்லாருக்கும் தெரியுமா தெரியுமா தெரியாதுங்க தெரியுமா தெரியாதுங்க. அடிக்காது அடிக்காது மகிமை 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 வந்திரும் விட்டு குடும்பாய்வே குட்டி சாத்தானை ஆமா கிட்ட என்ன வச்சுக்கினேன் ஊடு விட்டு ஊடு பாய் வரான். கூடு விட்டு கூடு பாய்ச்சி தெரியுமா? உன் மண்டாட்டியா ராஜா வந்தாரு போர்.
நீங்க வந்து நீ அங்க இருந்து அப்புறம் ராஜா போட்டாச்சு அவனா நான் போக சொல்ல போறியா போடா வீட்டுக்கு போ வச்சுக்கணா வச்சுக்க மாட்டேங்க ஊரு என்ன ஊரு பல்லாவரம் நத்த கொள்ளை கூட்டாளிக்கு தான் இருப்பேன் ஆமா மாமா கிட்ட என்ன வச்சுன்னா அங்க ஊர் தெரியும் குட்டி சாத்தாங்குது பள்ளி பத்து கொண்டாடி கூட்டாளியா பாத்துக்கிட்டு எரியும் அது மட்டும் இல்ல கொண்டாடி குட்டி சல்பகனி சொன்னா இந்த குட்டி சாத்த கொண்டாடி மூடும் மச்சான் மாமா உங்களை எதற்காக அழைச்சி எதற்காக Hey!
அந்த பாண்டவர்களை அழிக்க வேண்டும், நானே இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்தேனே மாமா. 886 வலது வளர்த்த தாத்தாவை துறந்தேனே மாமா. 105 பேருக்கும் ஆசானாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியை இழந்தேனே மாமா. 99 தம்பிமார்களை இழந்தேனே மாமா. ஏன் கொல்லி போட ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் போயிட்டானே. அட வேண்டாம் மருகா. சின்னம் தீவி பாட மாமா. 16 நாள் யுத்தமாச்சு. 3 நாள் வெற்றி நமக்கும், 13 நாள் வெற்றி பாண்டவருக்கும். ஆண்டவருக்கே ஜெயம் வருகின்றது. ஆமா. மருகா. இன்று 17ஆம் நாள் யுத்தம். பாடுபட்டாயிரம் எனக்கு வெற்றியை தேடி தர வேண்டும் மாமா. மருகா. நம்முடைய கட்சியிலே இருந்து யாரை அனுப்ப வேண்டும் மாமா? நீ கஷ்டப்பட வேண்டாம் மருகா. எதிரி யாரு வரா, நம்ம கட்சியில் யாரு அனுப்பி சேனாதிபதி யாருக்கு? ஆமா. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மாமா. அமரி 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 நான் தெரிவிக்கின்றேன். மருகா. இம்மாரி உன் மோன தோல்வதே. ஆமா. பஞ்ச பாண்டவர் 5 பேர் கைவருவனுக்கும் கால்வருவனுக்கும் சிறவருவனுக்கு விளங்கப்பட்டவர். அவங்கள பார்த்தா ஏன் பயப்படுற? ஆனால் தம்பி மாதிரி ஆமா. உரிமையிடங்கள் துரோணர், பீஷ்மர், அஸ்வத்தாம், துரோணர், பீஷ்மர், கிருபர் என்று சொல்லக்கூடிய பெரியவெல்லாம் வந்துட்டாங்களே. மாமா. குருவிடங்கள் அனைத்தும் ஆண்டாலும் இன்றைய தினம் எப்படியும் மாமா. இன்றைய தினத்திலே அங்க தேசத்தை ஆளக்கூடிய மாவீர கர்ணன் கர்ணனை அழைத்து சேனாதிபத்தம் கொடுத்தால் நமக்கே ஜெயம். அது பஞ்ச பாண்டவர்கள் இருப்பிருந்த அத்துணரை கொண்டு வருவார். கர்ணன் விட்டாலும் கர்ணன் களத்திலே இருக்கக்கூடிய நாகம் விடாது. நாகம் விட்டாலும் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இல்லையே. கஷ்டமே பட வேண்டாம். ஆகட்டும், புறப்படுகிறேன்.
சென்று வா. ஆகட்டும், போய் வா. ஐயோடு போய்யா. Hey!